நட்புக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு திருமண காலத்தில் திருமணம் செஞ்சு வைக்கிறோம். அதில் முதல் திருமணம் நிலைக்குமா, நிலைக்காதா? ரெண்டாவது திருமணத்தில் தான் போய் முடியுமா? முதல் திருமணம் விவாகரத்து ஆகுமா? அப்படிங்கிறது எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கும். யாரும் அதை பார்க்குறதில்ல. அந்த டைமில் கல்யாணம் ஆனால் போதும் அப்படிங்கிற நிலையில் தான் இப்போ எல்லா திருமணங்களும் நடக்குது. முன்னாடி ஒரு ஜாதகத்தை கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இந்த ஜாதகத்தில், இந்த ஜாதகம் இல்லை, யாரோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, 3, 7, 12ஆம் பாவங்கள் தான் திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவகம். 3, 7, 12ஆம் அதிபதிகள், இவர்களுடைய இணைவுகள், இதெல்லாம் வரும் காலங்களில் தான் திருமணம் நடக்கும். சரி, விவாகரத்து ஆகுமா, விவாகரத்து ஆகாதா, முதல் மனைவி இருக்காதா, இல்லை இரண்டாவது திருமணம் தான் நடக்குமா அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தில் பார்த்தோன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு விளக்க ஜாதகம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஜாதகத்தில் லக்கணமாக வந்திருக்கிறது மிதுன, அதாவது கன்னி லக்கணம். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள், அதாவது சூரியன், சனி, புதன், கேது. 6ஆம் இடத்துல வியாழன், 11ஆம் இடத்துல ராகு, செவ்வாய், சந்திரன். அப்போது 5, 11ஆம் இடங்களில் 7 கிரகம் நிற்கிது. வசதிக்கு, பணத்துக்கு, நிறைய விஷயங்களில் அதாவது லாபஸ்தானம், அதாவது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவகம், லாபத்துக்கு 11ஆம் பாவத்தில் அத்தனை கிரகங்களும் நிற்கிது. அப்போது பண வசதிக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை கல்யாணத்தை ஒரு திருமணமாக, ரெண்டாவது திருமணமாக அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் இதில் மேட்ரு. இங்கே பாருங்கள், லக்கணத்துக்கு 7ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 12ஆம் பாவகம். 3ஆம் பாவகம் காதலை குறிக்கக்கூடியது, 7ஆம் பாவகம் கலஸ்திரஸ்தான மனைவியை 12ஆம் பாவம் தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய கட்டில் சுகம் என்று சொல்லக்கூடிய 3 பாவக அதிபதிகளோட தசபுத்திகள் நடக்கும். இங்கே பாருங்கள், 7ஆம் பாவகத்துக்கு சூரியனுடன் இணைந்த சனியின் பார்வை, அப்போ 7ஆம் இடம் கெட்டது. 3ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் அங்கே ராகுவோட சேர்ந்து கிரகணம் ஆயிட்டார். அப்போ 12ஆம் பாவகம், 12ஆம் பாவகத்தை குரு பார்க்கிறார். அப்படிங்கிற நிலையில் 3ஆம் பாவகாதிபதியும் கெட்டார், 7ஆம் பாவகமும் கெட்டது. அப்படிங்கிற நிலையில் 7ஆம் பாவகம் சனியால் கெட்டது, 3ஆம் பாவத்தோட அதிபதி ராகுவால் கெட்டார். அப்படிங்கிற நிலையில் முதல் திருமணம் 7ஆம் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 12இல் மறைந்திருக்கிறார். அப்படிங்கிற நிலையில் முதல் மனைவி விவாகரத்தோ பிரச்சனையில் வெளியே போகிறார். 12ஆம் இடம் சுபத்துவமாக இருப்பதால் குருவினுடைய பார்வை பின்னால் 2வது திருமணம் இந்த ஜாதகத்துக்கு நடந்தது.